அனைவருக்கும் வணக்கம். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம் சனி வக்ர நிவர்த்தி உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் சந்திரன் இருந்தால் வருகின்ற 240 நாட்கள் இவைதான் நடக்கும் என்று பார்த்தோம். இன்று அதே ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் இருக்க என்ன பலன் நடக்க முடியும் என்று பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் சூரியன் இருந்தால் டிசம்பர் 2025 முதல் ஜூலை 2026 வரை நடக்க இருக்கும் பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால், வேலையில் இருக்கும் நிலையிலிருந்து உயர்வும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். உங்கள் அப்பா சிறிது சுறுசுறுப்பை இழந்து சில சரிவுகளை சந்திப்பார், கவனம் இருக்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். வெகுநாள் குழந்தை பிறப்பில் ஏற்பட்ட தடை விலகி கருத்தரிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு ஏற்பட்டு குடும்பத்திலும் சமூகத்திலும் நல்ல மதிப்பு, அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். இப்படியாகத்தான் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் செவ்வாய் இருந்தால் டிசம்பர் 2025 முதல் ஜூலை 2026 வரை நடக்க இருக்கும் பலன்கள்: இயங்கிக் கொண்டிருக்கும் தொழிற்சாலைக்கு தேவையான மெஷின் வாங்குவீர்கள். நாள்பட்ட நோய்களுக்கு மருத்துவம் கிடைக்கும். நோய் சிறிது கண்ட்ரோல் ஆகும் என்று எடுத்துக்கொள்ளலாம். நட்பின் மூலம் ஏமாற்றம்தான் மிஞ்சும். ஏற்பட்ட கடனை அடைக்க சிறிது வழி தெரிய வரும். உங்கள் கணவர் சிறிது பாசமலை பொழிவார். கணவர் செய்து வரும் தொழிலில் சிறிது சறுக்கல் ஏற்படத்தான் செய்யும். வண்டி வாங்கும் பொழுது கூடவே பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் வரத்தான் செய்யும். வீடு சுப நிகழ்ச்சிகள் சண்டை சச்சரவுடன் முடியும். இப்படியாக நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் புதன் இருந்தால் டிசம்பர் 2025 முதல் ஜூலை 2026 வரை நடக்க இருக்கும் பலன்கள்: பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஆசிரியர் வேலை, சொல்லித்தரும் எந்த தொழில் என்றாலுமே, அதுபோக பேங்க், ஃபினான்ஸ், நிதி மேலாண்மை இப்படியாக வேலை தேடுபவர்கள் வேலையில் சேருவீர்கள். உங்கள் தாய்மாமா ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்து காத்திருக்கும் அம்மாவளி சொத்து கைக்கு வரும். கற்பதில் ஆர்வம் பெருகும். கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். அனைவரின் பார்வையும் உங்கள் மேல் பதியும். சொத்து வாங்கும் எண்ணம் ஏற்படும். காலி நிலம், விவசாய நிலம் மாமா மூலம் வாங்க முடிவும் எடுப்பீர்கள். காதலில் பின்னடைவு ஏற்படும். பின்னாளில் அதே காதல் மலர வாய்ப்பும் உண்டு. இப்படியாக நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் குரு இருந்தால் டிசம்பர் 2025 முதல் ஜூலை 2026 வரை நடக்க இருக்கும் பலன்கள்: செய்யும் தொழில், வேலை, குடியிருக்கும் வீடு இப்படியாக இடமாற்றம் செய்வீர்கள். நண்பர் மூலம் தொழில் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பணி உயர்வு ஏற்படும். பலரின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறுகள் ஏற்படும். கல்வி கற்க வெளியூர், கல்லூரிக்கு சென்று ஹாஸ்டலில் தங்கும் வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் சுக்கிரன் இருந்தால் டிசம்பர் 2025 முதல் ஜூலை 2026 வரை நடக்க இருக்கும் பலன்கள்: திருமணம் கைகூடும். நெடு நாட்களாக வராத பணம் சிறிது பஞ்சாயத்து செய்து முழு பணமும் ஒரே தவணையாக கைக்கு வந்து சேரும். மனைவிக்கு குடல் சார்ந்த அல்லது கர்ப்பப்பை கட்டி நோய் இருப்பது தெரிய வந்து மருத்துவம் கிடைத்து அது சரியாகும். வீடு, வாகனங்கள் வாங்கும் சிந்தனை மேலோங்கும். சிலர் வாங்குவீர்கள். வியாபார நிமித்தமாக கணவர் வெளியூர் அடிக்கடி செல்வதால் மனைவி அந்த வியாபாரத்தை கவனிப்பார்கள். மனைவியால் தொழிலில் உதவி கிடைக்கும். இப்படியாக நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் சனி இருக்க டிசம்பர் 2025 முதல் ஜூலை 2026 வரை நடக்க இருக்கும் பலன்கள்: செய்து வரும் தொழிலில் மந்த நிலை இருப்பதால் அதனை புதுப்பித்து சீராக நடக்க முயற்சிகள் செய்வீர்கள். மந்த எண்ணம் இருந்தாலும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணமும் தோன்றும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சுமாரான வேலை கிடைக்கும். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை அறுவை சிகிச்சை செய்யும் காலம் இது, கவனம் வேண்டும். பலரது உதவி எதிர்பார்த்த அளவு கிடைக்காமல் போனாலும் பிற்காலத்தில் கிடைக்கும். இப்படியாக நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் ராகு அல்லது கேது இருந்தால்
டிசம்பர் 2025 முதல் ஜூலை 2026 வரை நடக்க இருக்கும் பலன்கள். தொழில் செய்ய உங்கள் விருப்பத்தை உங்கள் அப்பாவிடம் சொன்னது அவரே மூலதனம் கொடுத்து தொழிலையும் ஆரம்பித்து வைப்பார். சிலர் செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்த உங்களது அம்மாவழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். ஞான மார்க்கம் செல்ல மனம் விரும்பும் சிலர் சமூக சேவை செய்ய விளைவீர்கள். வேலையில் பிரச்சனை அடிக்கடி ஏற்படுவதால் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் தோன்றத்தான் செய்யும். அடிக்கடி மனம் விரக்தி ஏற்படும். அது குடும்ப வாழ்க்கையாகட்டும், தொழில், வேலை எல்லாவற்றிலும் அப்படித்தான் இருக்கும். இப்படியாக நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்படியாக இந்த சனி வக்ர நிவர்த்தியின்படி உங்கள் ஜாதகத்தில் மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம் இந்த கட்டங்களில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்று விரிவாக பார்த்தோம். இனி வரும் காலங்களில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.